முன்னேறி வந்த சீனா திடீரென பேச்சுவார்த்தைக்கு அழைத்ததாக நரவானேயே எழுதுகிறார். போர்க்களத்தை பொறுத்தவரை தோற்கும் நிலையில் இருக்கிறவன் தான் பேச்சுவார்த்தையை தேர்ந்தெடுப்பான். தன்னுடைய டேங்குகள் முன்னேறி கொண்டிருந்த போது பேச்சுவார்த்தையை சீனா தேர்ந்தெடுத்தது ஏன்? ராஜதந்திர வழிகளை மோடி கையாண்டது காரணம். 2008 மும்பை தாக்குதலுக்கு பின் பாகிஸ்தான் மீது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்த தயாராக இருப்பதாக அன்றைய விமானப்படை தளபதி BS தனோவா மத்திய அரசிடம் அனுமதி கேட்டபோது மறுத்தது மன்மோகன் சிங் அரசு. சர்வதேச நிர்பந்தத்தால் பாகிஸ்தானுக்கு எதிராக தாக்குதல் நடத்தவில்லை என சிதம்பரமே திரும்ப மலர்ந்திருந்தார். 5 மாநில தேர்தல் நெருங்கிவிட்டது. பீகார் தேர்தலுக்கு வாக்கு திருட்டு இஷ்யூவை வைத்து பஜனை செய்த ராகுல் இப்போது நரவானே புத்தகத்தை வைத்து பாராயணம் செய்ய தொடங்கி இருக்கிறார். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. இந்திய ராணுவத்தின் முன்னாள் தலைமை தளபதி ஜெனரல் மனோஜ் முகுந்த் நரவனே எழுதிய இன்னமும் வெளிவராத புத்தகமான 4 Stars of Destiny என்கிற புத்தகம் ஒரு புயலை கிளப்பி இருக்கிறது. அந்த புத்தகத்தை வைத்து அரசியல் ஆதாயம் தேட கிளம்பி இருக்கிறார் ராகுல் காந்தி. முதல்ல நரவனே யார்? அவர் என்னவாக பணியாற்றி இருந்தார்? அவர் எழுதியிருக்க புத்தகம் என்ன சொல்லுகிறது? அந்த புத்தகத்துல இடம்பெற்றதாக கேரவான் இதழ் வெளியிட்ட பகுதியில் என்ன தகவல்கள் இடம்பெற்றுள்ளன, இதையெல்லாம் பார்த்துருவோம். பார்த்துட்டு இது எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை கொண்டது, இது எந்த அளவுக்கு சரி, எல்லாவற்றுக்கும் மேலாக இது பற்றியெல்லாம் பேசுவதற்கு காங்கிரசுக்கோ ராகுல் காந்திக்கோ ஏதேனும் தார்மீகம் உண்டா, இது எல்லாவற்றையும் பார்க்கலாம். முதல்ல யார் அந்த மனோஜ் முகுந்த் நரவனே? ஜெனரல் மனோஜ் முகுந்த் நரவனே 2019 டிசம்பர் மாதம் முதல் 2022 ஏப்ரல் மாதம் வரை இந்திய ராணுவத்தின் தலைமை தளபதியாக பணியாற்றினார். உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் பரவி இருந்த காலகட்டம் மற்றும் கால்வான் பள்ளத்தாக்கில் சீனாவுடன் இந்தியா பதற்றத்தை எதிர்கொண்ட காலகட்டத்தில் அவர் இந்திய ராணுவத்தை வழிநடத்தினார். ரொம்ப ஒரு சவாலான காலகட்டத்தில் இந்திய ராணுவத்தின் தலைமை தளபதியாக பணியாற்றியவர் நரவானே. புனேயில் இருக்கக்கூடிய ஞான் பிரபோதினி பள்ளியில் மனோஜ் நரவானே ஆரம்ப கல்வி பயின்றார். அதன் பிறகு இந்திய ராணுவத்தில் அதிகாரியானார். போர்க்களத்தை தாண்டி கல்வி மீதும் அவருக்கு நாட்டம் இருந்தது. அவர் இந்தூரில் இருக்கக்கூடிய தேவி அகில்யா பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்பு மற்றும் நிர்வாகியல் பிரிவில் எம்ஃபில் பட்டம் பெற்றவர். அவருடைய தந்தை முகுந்த் நரவானே விமானப்படை அதிகாரியாக இருந்தவர். மனோஜ் நரவானேயின் மனைவி ஒரு ஆசிரியர். 2020 லடாக்கில் ஏற்பட்ட மோதல் ஜெனரல் நரவனேயின் இராணுவ பணியில் மிக முக்கிய திருப்பு முனையாக அமைந்தது. தி எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில் 2020 ஜூன் மாதம் ரோந்து புள்ளி 14 அதாவது பெட்ரோலிங் பாயிண்ட் 14 பதற்றம் உச்சகட்டத்தை அடைந்ததாக அதிகாரபூர்வ இராணுவ பதிவுகள் மற்றும் இராணுவம் வழங்கிய முந்தைய தகவல்கள் கூறுகின்றன. மோதல் தடுப்பு மண்டலத்திலிருந்து அதாவது பஃபர் ஜோனிலிருந்து தங்களுடைய கூடாரங்களை நீக்குவதற்கு சீன ராணுவம் மறுத்தது. அப்போது கர்னல் சந்தோஷ் பாபுவால் வழிநடத்தப்பட்ட இந்திய துருப்புகள் சீன ராணுவத்தை தடுத்து நிறுத்த நகர்ந்த போது வன்முறை மோதல் ஏற்பட்டது, கைகலப்பு ஏற்பட்டது. இதையடுத்து ஜெனரல் நரவானே இந்தியாவின் உத்தியில் மிக முக்கிய மாற்றத்தை கொண்டு வந்தார். இதற்கு முன்பு இந்திய ராணுவம் தற்காத்துக் கொள்ளும் கொள்கையை மட்டுமே, அதாவது டிஃபென்சிவாக இருப்பதை மட்டுமே கடைபிடித்து வந்தது. ஆனால் நரவானே அச்சுறுத்தல் சமயங்களில் எதிரிகளை தாக்கும் கொள்கையை கடைபிடிக்குமாறு செய்தார். அதாவது திருப்பி அடிக்கும் கொள்கையை கடைபிடித்தார் என்று எக்கனாமிக் டைம்ஸ் குறிப்பிட்டிருக்கிறது. அந்த செய்தியில் நரவானே கைலாஷ் மலைத்தொடரில் இந்திய டேங்குகளை நிறுத்துமாறு செய்தார். இந்த முடிவு சீன ராணுவம் பின்வாங்க வேண்டிய கட்டாயத்தை உருவாக்கியது. 2020 ஜூன் 16
இந்திய ராணுவத்தினர் 20 பேர் உயிரிழந்ததால் அந்நாள் தன்னுடைய பணியில் மிக சோகமான நாள் என நரவானே விவரித்தார் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்தியன் எக்ஸ்பிரஸில் வெளியான கட்டுரையின்படி 2020ஆம் ஆண்டு கிழக்கு லடாக்கில் சீனாவுடன் ஏற்பட்ட ராணுவ மோதலை ஜெனரல் நரவானே புத்தகம் விவரிக்கிறது. அதில் கல்வான் பள்ளத்தாக்கு மோதல் மற்றும் அக்னிபத் திட்டம் குறித்தும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 31 இரவு பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்குடனான உரையாடலும் அந்த புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தான் நரவானே புத்தகத்தில் இடம்பெற்றிருப்பதாக கூறப்படும் சில பகுதிகள் கேரவான் இதழில் வெளியாகின. கேரவான் இதழ் வெளியிட்ட பகுதியை பார்ப்போம். இந்த இடத்தில் ஒன்றை நான் தெளிவாக கூற விரும்புகிறேன். அந்த புத்தகம் இன்னும் வெளிவரவில்லை. வெளிவராத புத்தகத்தில் இடம்பெற்றிருப்பதாக சில பகுதிகளை கேரவான் இதழ் வெளியிட்டிருக்கிறது. உண்மையிலேயே அந்த பகுதி அந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளதா இல்லையா என்பதும் நமக்கு தெரியாது. ஆனால் நேயர்களுடைய நாலெட்ஜுக்காக கேரவான் வெளியிட்டிருக்கக்கூடிய நரவானே புத்தகத்தின் பகுதியை மேற்கோள் காட்டுகிறேன். கேரவான் இதழ் மோடி எதிர்ப்பு கொள்கை கொண்டது என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இப்போது புத்தகம் சொல்வதாக கேரவான் இதழ் என்ன வெளியிட்டிருக்கிறது என்பதை பார்ப்போம். 2020 ஆகஸ்ட் 31ஆம் தேதி இரவு 8:15 மணிக்கு இந்திய ராணுவத்தின் வடக்கு கமாண்டின் தலைமை அதிகாரி லெப்டினன்ட் ஜெனரல் யோகேஷ் ஜோஷிக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. அவருக்கு கிடைத்த தகவல் அவரை மிகுந்த கவலையில் ஆழ்த்தியது. காலாட்படை ஆதரவுடன் 4 சீன டேங்குகள் கிழக்கு லடாக்கில் உள்ள ரெசின்லா பகுதியை நோக்கி ஒரு செங்குத்தான மலைப்பாதை வழியாக முன்னேறி கொண்டிருந்தன. இந்த நிகழ்வு குறித்து ராணுவ தளபதி ஜெனரல் மனோஜ் முகுந்த் நரவனேக்கு ஜோஷி உடனடியாக தகவல் தந்தார். கைலாஷ் மலைத்தொடரில் உள்ள இந்திய நிலையிலிருந்து சில 100 மீட்டர் தூரத்தில் அந்த டேங்குகள் இருந்தன. இது மிக முக்கியமான உச்சிப்பகுதி. அதனை இந்திய ராணுவம் சில மணி நேரங்களுக்கு முன்புதான் கைப்பற்றி இருந்தது. இரு நாடுகளுக்கு இடையிலான உண்மையான கட்டுப்பாடு கோடு, அதாவது லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் LAC பகுதியில் உயரத்தின் ஒவ்வொரு மீட்டரும் மிக முக்கிய ஆதிக்க தளமாக மாறும் வாய்ப்பு கொண்டது. இந்திய வீரர்கள் ஒரு எச்சரிக்கை துப்பாக்கி சூடு, அதாவது இல்லுமினேட்டிங் ரவுண்ட் நடத்தினர். அது ஒரு எச்சரிக்கையாக அமைந்தது. ஆனால் அதனால் எந்த தாக்கமோ விளைவோ ஏற்படவில்லை. சீன படை தொடர்ந்து முன்னேறி கொண்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து இந்தியாவின் அரசியல் மற்றும் இராணுவ தலைமைத்துவத்தில் உள்ளவர்களுக்கு தொடர்ச்சியாக தொலைபேசி அழைப்புகள் மேற்கொள்ளப்பட்டன. எல்லோரிடமும் நான் கேட்ட கேள்வி, எனக்கான உத்தரவு என்ன? நிலைமை வேகமாக மோசமடைந்து கொண்டிருந்தது. தெளிவான உத்தரவு அவசியமாக இருந்தது. அப்போது நடைமுறையில் இருந்த விதிகளின்படி மேலிட அனுமதி கிடைக்கும் வரை துப்பாக்கிச் சூடு நடத்தக்கூடாது. ஆனால் மேலிடத்திலிருந்து எந்த தெளிவான உத்தரவுகளும் வரவில்லை. நிமிடங்கள் கடந்தன. இரவு 9:10 மணிக்கு லெப்டினன்ட் ஜெனரல் ஜோஷி மீண்டும் என்னை அழைத்தார். சீன டேங்குகள் அந்த மலை வழித்தடத்திலிருந்து 1 கிலோமீட்டருக்கும் குறைவான தூரத்தில் வந்துவிட்டிருந்தன. இரவு 9:25 மணிக்கு நரவானே மீண்டும் ராஜ்நாத் சிங்குக்கு அழைப்பு விடுத்து தெளிவான உத்தரவை கேட்டார். ஆனால் எதுவும் கிடைக்கவில்லை. அதே நேரத்தில் PLA கமாண்டர், அதாவது பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்மி என்று அழைக்கப்படுகிற சீன ராணுவத்தின் கமாண்டர் மேஜர் ஜெனரல் லியூ லின் என்பவரிடமிருந்து ஒரு செய்தி எனக்கு வந்தது. அவர் நிலைமையை அமைதிப்படுத்தும் ஒரு யோசனையை முன்வைத்தார். இருதரப்பு முன்னேற்றத்தை நிறுத்த வேண்டும். மறுநாள் காலை 9:30 மணிக்கு அந்த மலைச்சாவடியில் இருதரப்பிலும் இருந்து 3 பிரதிநிதிகள் கலந்து கொண்டு உள்ளூர் கமாண்டர்கள் சந்திக்க வேண்டும். இது ஒரு நியாயமான முன்மொழிவாக தோன்றியது. ஒரு கணம் ஒரு தீர்வு கிடைக்கும் போல மனதில் பட்டது. இரவு 10 மணிக்கு இந்த செய்தியை தெரிவிக்க நான் ராஜ்நாத் சிங் மற்றும் அஜித் தோவலை தொடர்பு கொண்டேன். 10 நிமிடங்களுக்கு பிறகு நார்தன் கமாண்டில் இருந்து மீண்டும் அழைப்பு வந்தது. சீன டேங்குகள் நிற்கவில்லை. அவை இப்போது உச்சி பகுதிக்கு வெறும் 500 மீட்டர் தூரத்துக்கு வந்துவிட்டன, நெருங்கிவிட்டன என்று அந்த தகவல் கூறியது. சீன படையை தடுக்க ஒரே வழி தயாராக இருந்த எங்களுடைய துப்பாக்கி படையினரை சுடுவதற்கு அனுமதிப்பதுதான்.
ஆனால் அதற்கான உத்தரவுக்காகவே அவர்கள் இரவெல்லாம் காத்திருந்தனர். பாகிஸ்தானுடன் உள்ள கட்டுப்பாட்டு கோட்டில், அதாவது எல்ஓசியில் துப்பாக்கிச் சூடு சாதாரண விஷயமாக இருந்தது. அங்கு டிவிஷன் மற்றும் கோர் கமாண்டர்கள் மேலிட அனுமதி இல்லாமலேயே தினமும் நூற்றுக்கணக்கான குண்டுகளை சுடும் அதிகாரம் பெற்றிருந்தனர். ஆனால் இங்கு எதிரணி சீனா. இங்கு வேறு நிலைமை. ராணுவ தலைமையகத்தின் ஆபரேஷன் ரூமில் பல்வேறு விருப்பங்கள் விவாதிக்கப்பட்டு பின்னர் நிராகரிக்கப்பட்டு கொண்டிருந்தன. முழு நாதன் கட்டுப்பாட்டு மையமும் ஹை அலர்ட்டில் இருந்தது. மோதல் ஏற்படக்கூடிய அனைத்து இடங்களும் கண்காணிக்கப்பட்டன. சீன டேங்குகள் உச்சியை நெருங்கி வந்து கொண்டிருந்தன. இரவு 10:30 மணிக்கு ராஜ்நாத் சிங் அழைத்தார். அவர் பிரதமர் நரேந்திர மோடியுடன் பேசியிருந்தார். மோடியின் உத்தரவு ஒரே வாக்கியமாக இருந்தது: உங்களுக்கு சரி என்று தோன்றுவதை செய்யுங்கள். என் கையில் ஒரு சூடான உருளைக்கிழங்கை கொடுத்து விட்டார்கள். இப்போது முழு பொறுப்பும் என்னிடமே இருந்தது. இதுதான் நரவானேயின் அந்த புத்தகம் சொல்லும் செய்தி. இந்த செய்தி நரவானேயை விவரிப்பது போல வந்திருக்கிறது. சோ இந்த செய்தியிலிருந்து, இந்த பகுதியிலிருந்து நமக்கு கிடைக்கிற செய்தி என்ன? முடிவெடுக்கும் அதிகாரத்தை ராணுவத்துக்கே தந்தார் மோடி என்பதுதான். ஆனால் இதனை இந்தியாவின் அரசியல் தலைமை ராணுவ தலைமையை கைவிட்டு விட்டது என்று இன்டர்பிரட் செய்கிறார் ராகுல் காந்தி. முன்னேறி வந்த சீனா திடீரென பேச்சுவார்த்தைக்கு அழைத்ததாக நரவானேயே எழுதுகிறார். அதாவது பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்மியினுடைய கமாண்டர் ஜெனரல் மேஜர் ஜெனரல் லியூ லின் என்பவரிடமிருந்து ஒரு செய்தி வந்தது. அவர் நிலைமையை அமைதிப்படுத்தும் ஒரு யோஜனையை முன்வைத்தார். இருதரப்பு முன்னேற்றத்தை நிறுத்த வேண்டும். மறுநாள் காலை 9:30 மணிக்கு அந்த மலைச்சாவடியில் 2 தரப்பிலும் இருந்து 3 பிரதிநிதிகள் கலந்து கொண்டு உள்ளூர் கமாண்டர்கள் சந்திக்க வேண்டும். இது ஒரு நியாயமான முன்மொழிவாக தோன்றியது. ஒரு கணம் ஒரு தீர்வு கிடைக்கும் போல மனதில் பட்டது என்று நரவானேயே அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருப்பதாக கேரவான் வெளியிட்டிருக்கிறது. இப்போ இங்க ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. முன்னேறி வந்த சீனா திடீரென பேச்சுவார்த்தைக்கு ஏன் அழைக்க வேண்டும்? டிஃபென்ஸ் மோடுக்கு ஏன் போகணும்? அப்படி என்றால் சீன டேங்குகள் முன்னேறி வந்த அதே நேரத்தில், நரவானே போனில் தொடர்பு கொள்ள முயன்று கொண்டிருந்த அதே தருணத்தில், ராஜதந்திர வழிகளில் டிப்ளமேட்டிக் சோர்ஸ்கள் மூலம் சீனாவுக்கு பெரும் அழுத்தம் தர மோடி நிர்வாகம் முயன்று கொண்டிருந்தது. இல்லையெனில் சீன ராணுவ தலைமை நம்மை பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருக்காது. நெருங்கி வந்த சீன டேங்குகள் நம் நிலப்பரப்பை ஆக்கிரமித்தனவா? இல்லையே, மாறாக நம்மை பேச்சுவார்த்தைக்கு அழைத்தது. எப்போதுமே போர்க்களத்தை பொறுத்தவரை தோற்கும் நிலையில் இருக்கிறவன் தான் பேச்சுவார்த்தையை தேர்ந்தெடுப்பான். ஜெயிக்கும் நிலையில் இருப்பவன் மேலும் முன்னேறுவான். தன்னுடைய டேங்குகள் முன்னேறி கொண்டிருந்த போது பேச்சுவார்த்தையை சீனா தேர்ந்தெடுத்தது ஏன்? இந்த மாற்றத்துக்கு யார் காரணம்? வெளியுறவுத்துறை மூலம் ராஜதந்திர வழிகளை மோடி கையாண்டது காரணம். இது பற்றி இத்தனை நாள் கழித்து ராகுல் காந்தி பேசுவதுதான் வேடிக்கை. டோக்லாம் எல்லை பகுதியில் சீன படைக்கு எதிராக நம்முடைய வீரர்கள் நெஞ்சில் உரத்துடன் நின்றபோது சீன தூதரகத்துக்கு சென்று சீன தூதர் தந்த டீயை அருந்தி என்ன நிலவரம் என்று கேட்டு தெரிந்து கொண்ட தேசபக்தர் தான் ராகுல் காந்தி. முதலில் சீன தூதரை சந்திக்கவே இல்லை என்று பொய் சொல்லி, பிறகு சீன தூதரகமே ராகுல் வந்துவிட்டு போன செய்தியை தங்கள் இணையதளத்தில் போட்டு உடைத்ததற்கு பின்னர் ஆம் போனேன் என்று கூறியவர் ராகுல் காந்தி. 2008ஆம் ஆண்டு அஜ்மல் கசாப் உள்ளிட்ட 12 பாகிஸ்தான் பயங்கரவாதிகளின் மும்பை தாக்குதலுக்கு பின் பாகிஸ்தான் மீது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்த தயாராக இருப்பதாக அன்றைய விமானப்படை தளபதி BS தனோவா மத்திய அரசிடம் அனுமதி கேட்டபோது மறுத்தது மன்மோகன் சிங் அரசு. இந்த தகவலை BS தனோவாவே தெரிவித்தார். 2019 டிசம்பர் 27ஆம் தேதி மும்பையில் உள்ள வீர்மாதா ஜிஜாபாய் டெக்னாலஜிக்கல் இன்ஸ்டிடியூட் எனும் கல்வி நிறுவனத்தில் பேசிய போது இந்த தகவலை தனோவா கூறியிருந்தார். It's a big political decision. मुंबई अटैक्स के बाद भी एयरफोर्स ने बोला था हम तैयार हैं. 26/11 के बाद भी एयरफोर्स ने बोला था हम तैयार हैं. We knew where the terrorist camps were and we were ready to hit. It's a political decision. So we are so proud of you, sir. We are proud of the Indian Armed Forces. It is a political decision. The politician, he has to take a call.
2025 செப்டம்பரில் ஏபிபி தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் சர்வதேச நிர்பந்தத்தால் பாகிஸ்தானுக்கு எதிராக பதில் தாக்குதல் நடத்தவில்லை என சிதம்பரமே திரும்ப மலர்ந்திருந்தார். Remember, the whole world was descending upon Delhi to tell us that don't start a war. For example, Condoleezza Rice, and to say please don't react. I said this is a decision which the government will take, and the conclusion was that we should not physically react to the situation. ராகுல் காந்தியின் கொள்ளு தாத்தா நேருவின் காலத்தில்தான் இந்தியாவுக்கு சொந்தமான 45,000 சதுர கிலோமீட்டர் பரப்புள்ள அக்சாய்ச்சின் நிலப்பகுதியை சீனா ஆக்கிரமித்தது. 2008ஆம் ஆண்டு சீன கம்யூனிஸ்ட் கட்சியுடன் ரகசிய ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டவர் ராகுல் காந்தி. நேபாள தலைநகர் காட்மாண்டுவில் சீன தோழியுடன் டிஸ்கோதே நடனத்தை கழித்துக் கொண்டிருந்தவர் ராகுல் காந்தி. இவர் சீன டேங்குகள் முன்னேறியது குறித்து தேசபக்தர்களிடம் விளக்கம் கேட்கிறார். 5 மாநில தேர்தல் நெருங்கிவிட்டது. பீகார் தேர்தலுக்கு வாக்கு திருட்டு இஷ்யூவை வைத்து பஜனை செய்த ராகுல் இப்போது நரவானை புத்தகத்தை வைத்து பாராயணம் செய்ய தொடங்கி இருக்கிறார். 5 மாநில தேர்தல் முடியும் வரை இது தொடரும். முடிந்த பிறகு வாக்கு திருட்டு விவகாரத்தை எப்படி கைவிட்டார்களோ அதுபோல இதையும் விட்டு விடுவார்கள். எனவே தேசபக்தர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் ராகுல் காந்தி இந்த விஷயத்தை ஏன் ஒரு விவகாரமாக மாற்றுகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். காரணம் தேர்தல் அரசியல். மோடியை எதிர்கொள்ள அவர்களுக்கு வேற எந்த இஷ்யூவும் கிடைக்கவில்லை. மோடி செய்திருக்கும் செயல்பாடுகளை கண்டித்து அல்லது அதில் குறை கூறி அவர்களால் பொலிட்டிக்கல் மைலேஜ் எடுக்க முடியவில்லை. எனவே எவரோ ஒருவர் எழுதி அந்த எழுதியதும் இன்னும் புத்தகமாக வராத நிலையில் ஏதோ ஒரு மேகசின் வெளியிட்ட சில பத்திகளை நம்பி ஒரு அரசியலை நடத்த தொடங்கி இருக்கிறார் ராகுல் காந்தி. இது வழக்கம் போல தோல்வியில் முடியும். வாக்கு திருட்டு என்று சொல்லி பீகாரில் களம் கண்டு மண்ணை கவ்வி வெறும் 6 எம்எல்ஏக்களை மட்டுமே பெற்ற ராகுல் காந்தியின் காங்கிரஸ் இந்த 5 மாநில தேர்தலில் படாத பாடுபடும். இது உறுதி. நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.